கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டும் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயங்கொண்டவர்கள் என்ற தலைப்பிலே நாட்களிலே சில செய்திகளை தியானித்து வருகிறோம். இது 4வது செய்தி. ஜெயங்கொண்டவர்கள் 17ஆம் அதிகாரம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம். இந்நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். அந்த தியானத்திலே ஒரு தலைப்பு ஜெயங்கொண்டவர்கள் அல்லது ஜெயங்கொள்ளுகிறவர்கள். இது 4வது பகுதி. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள் என்று வாசிக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்கள்? ஆட்டுக்குட்டியானவரோடு சேர்த்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சேர்த்து. மீண்டும் 14ஆம் வசனம், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாக இருக்கிறார்கள் என்றான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் ஜெயிக்கிறவர், வல்லமையுள்ள தேவன், அதிசயமானவர் என்றெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவரோடு கூட இருக்கிறவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. காரணம், ஆண்டவர் ஒருபோதும் தோற்றதில்லை. ஹீ இஸ் நாட் அ விக்டிம், ஹீ இஸ் அ விக்டர் ஆல்வேஸ். எனவே ஆண்டவரோடு இருக்கிறவர்கள் வெற்றி வீரர்களாக வாழ்வார்கள், ஜெயிக்கிறவர்களாக, ஜெயித்தவர்களாக, ஜெயிப்பவர்களாக திகழ்வார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். எந்த ஒரு யுத்தத்திலும் ஆண்டவர் இணைந்து கொள்கிறார். எந்த ஒரு யுத்தத்திலும் ஆண்டவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். தனியாக போராடுவதில்லை. ஆண்டவரோடு வாழ்க்கையிலே நாம் போராடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை உண்டா, போராட்டம் உண்டா, அல்லது கலகம் உண்டா, அல்லது ஏதாவது நம்மால் தாங்க முடியாத ஒரு காரியம் நமக்கு முன்பாக நடப்பிக்கப்படுகிறதா, அதை நாம் ஃபேஸ் பண்ண வேண்டுமா? ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய தேவன் 7 கொம்புகள் உள்ள ஆட்டுக்குட்டியானவர். 7 என்றால் எல்லாம், பூரணம். கொம்புகள் என்றால் வல்லமை, அதிகாரம். பூரண வல்லமை, பூரண அதிகாரம் ஆண்டவர் மேல் பொருந்தி இருக்க காரணம் என்ன? 7 கொம்புகள், பூரண அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். 7 என்றால் பூரணம், கொம்புகள் என்றால் அதிகாரம் அல்லது வல்லமை. பூரண வல்லமையோடு பொருந்தினவர்களாக இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியானவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த 14ஆம் வசனம் நமக்கு அறிவிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரோடு 4 விதமான மக்கள் இணைந்து கொள்ள வேண்டும். பார்ப்போமா? 14ஆம் வசனம் மீண்டுமாக பாருங்கள். 17, 14 வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கையிலே, இவர் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். அந்த ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடே இருக்கிறவர்கள் 1, அவரோடு இருக்கிறவர்கள்
2 அழைக்கப்பட்டவர்கள், 3 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 4 உண்மையுள்ளவர்கள். 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. என்னவெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறீர்களா? எழுதுங்களேன். 1 அவரோடு கூட இருக்கிறவர்கள், 2 அழைக்கப்பட்டவர்கள், 3 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 4 உண்மையுள்ளவர்கள். இந்த வாழ்க்கையின் ஆவிக்குரிய அம்சங்கள் உள்ளவர்கள் எல்லாருமே ஜெயிக்கிறவர்களாக காணப்படுவார்கள், வெற்றி வீரர்களாக திகழ்வார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக அவரோடு கூட இருக்கிறவர்கள். ஆண்டவர் ஏன் நம்மை அழைக்கிறார்? ஆண்டவர் ஏன் நம்மை தெரிந்து கொள்கிறார்? ஆண்டவர் ஏன் நம்மை சீஷர்களாக மாற்றுகிறார்? சில காரணங்களை பார்க்கும் பொழுது அந்த 12 சீஷர்களும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களே. எதற்காக அழைக்கப்பட்டார்கள்? மார்க்கு 3ஆம் அதிகாரம் பாருங்கள். மார்க்கு 3ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது இந்த சீஷர்களை தாம் அழைத்த பொழுது எதற்காக அழைத்தார் என்று நான் வேதத்தில் வாசிக்கையிலே 14ஆம் வசனம், மார்க்கு 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அழைப்பின் முதல் காரணம் தம்மோடு. தம்மை விட்டு நீங்கக்கூடாது, அவரை விட்டு நீங்கக்கூடாது. எப்பொழுதுமே இயேசு போதுமே என்று சொல்லி பாட வேண்டும், வாழ வேண்டும். தம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரோடு இருக்க வேண்டும். இருப்பதில் என்ன கஷ்டம், இருப்பதில் என்ன நஷ்டம்? ஆண்டவரே சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கும் பொழுது நான் ஏன் விலக வேண்டும்? ஏனென்றால் ஆண்டவர் சொன்னதை நாம் சொல்லவில்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் சொன்னதை நாம் அவருக்கு திரும்ப சொல்லவில்லை. என்ன சொன்னார்? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உம்மை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நம்ம என்ன சொல்லியிருக்கணும் ஆண்டவரிடத்தில்? அல்லது என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, நானும் உம்மை விட்டு யோனாவை போல விலகி ஓட மாட்டேன். ஆண்டவரே, நானும் உம்மை கைவிட மாட்டேன். பேதுரு போல நானும் உம்மோடு இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேமா ஆள் தெரியுமா உங்களுக்கு? 2 தீமோத்தேயு வருகிறான். தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் என்று சொல்லி பவுல் பாரப்படுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகள் வாங்கிவிட்டு ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து மறைந்து போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோனா, இப்போதானே சொன்னேன், இப்பிரபஞ்சத்தின் மேல் அவனுக்கும் ஆசை. ஆண்டவர் சொன்னார், நீ நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்லி இருக்கும் பொழுது அவன் எருசலேமில் இருந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இங்கே இருந்து விடுகிறேன் ஆண்டவரே, வயதாகிவிட்டது ஆண்டவரே, பலவீனம் மிகுந்து விட்டது ஆண்டவரே, இந்த ஏழை ஊழியன் மேல் நீர் இரக்கம் கொண்டு இந்த அந்திய காலத்திலே நீர் என்னோடு இந்த ஊரிலேயே எருசலேமிலே இருமாண்டவரே என்று சொல்லி இருக்க வேண்டும், மன்னிப்பும் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவனோ தன்னுடைய புத்தியை பறிகொடுத்து சுய மதியை சார்ந்து ஆண்டவரை விட்டு தர்ஷீசுக்கு ஓடிப்போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தர்ஷீசுக்கு ஏன் ஓடிப்போனான்? அங்கேயும் புறஜாதிகள் இருக்கிறார்கள், அங்கேயும் ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே என்று கருத்தோடு போயிருப்பானோ? இல்லவே இல்லை. இயேசுவுக்காக போகவில்லை, காசுக்காக போனான் என்று சொல்லி அவனை குறித்து அறிந்து கொள்ளலாம். அக்காலத்திலே தர்ஷீஸ் என்பது நம்ம துபாய் மாதிரி பொன் விளையும் பூமி, சிங்கப்பூர் மாதிரி பொன் விளையும் பூமி. இந்த பூமிக்கு போனால் பிழைத்து கொள்ளலாம், சிறப்பாக வாழலாம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு யோனா விலை ஓடினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யூதாஸ் காசு, தேமா பிரபஞ்ச ஆசை காசு, பின்ன யோனா காசு, பொன்விளை பூமி, உலக ஆசை. ஆண்டவரிடத்திலே ஆண்டவரோடு சேர்ந்து வாழாமல் இருக்கத்தக்கதாக நம்மை ஒதுக்கி விடுகிறது. ஒதுக்கப்பட்டவர்களில் ஒருவன் தோமா. தேமா அல்ல, தேமா போனதுதான், வரவே இல்லை. தோமா 7-8 நாட்கள் தலைமறைவு, மீண்டும் திரும்பி வந்தான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஸ்பெஷல் தரிசனம் கொடுத்து அவனை ஆண்டவர் மகிழ்ச்சி படுத்தினார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவன் தானே இந்தியாவுக்கு வந்தான். இந்தியாவிலே 30 முக்கோடி தேவர்களாமே. யார் அவர்கள்? அந்த 30 முக்கோடி தேவர்கள், அவர்கள் பெயர் என்ன? ஒருவனுக்கும் தெரியாது. சும்மா கட்டுக்கதைகள். எப்படியா 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் மெய்யான தேவனை அறிவிக்கத்தக்கதாக ஒருவரும் அறிக்கை செய்யாத ஒரு அறிக்கையை தோமா பண்ணுகிறான். என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டான் என்று சொல்லி வரலாறு நமக்கு கற்பிக்கிறது. ஓடிப்போனவன்
பயந்து ஒதுங்கினவன் மீண்டும் ஆண்டவரிடத்தில் வந்து சரணாகதி அடைந்து இப்படிப்பட்ட சிறப்பான அறிக்கையை செய்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அவரை விட்டு விலகாமல், அவரை கைவிடாமல் ஆண்டவரோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எதற்காக ஆண்டவர் நம்மை படைத்தார்? அவரோடு இருக்கத்தக்கதாக, அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக, அவரோடு உரையாடி, அவரோடு உறவாடி வாழ்வதற்காக. அதற்காகவே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஆதாமை ஏவாளை அங்கே வைத்து ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் அவர்களோடு உரையாட உறவாட வந்தார். ஆனால் மனுஷன் தேவனை விட்டு பிரிக்கப்பட வேண்டிய காலம் வந்தது. காரணம் வந்தது என்ன? பாவம். பாவ மனுஷனை தேவனை விட்டு பிரிக்கிறது. நாமும் கூட ஆண்டவரை விட்டு பிரிக்கப்படாமல் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்காக பிதாவை விட்டு பிரிந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சற்று காலம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை உம்மிடமிருந்து பிரித்து கொண்டீர் என்று சொல்கிறார். நம்முடைய பாவம், உலகத்தின் பாவம், உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட பொழுது பாவம் மனுஷனை தேவனை விட்டு பிரிக்கவே, தேவனை விட்டு தேவகுமாரனே நம்முடைய பாவங்களுக்காக பிரிக்கப்பட்டார். நம்மை கைவிடாதிருக்கத்தக்கதாக இயேசுவானவர் கைவிடப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாவத்தில் இருந்து மனம் திரும்புங்கள், இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், அவரோடு கூட சேர்ந்து நீங்கள் வாழுங்கள். அப்போ கர்த்தரோடு கூட நீங்கள் வெற்றி வீரர்களாக, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக திகழ்வீர்கள் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. முதலாவதாக அவரோடு இருக்கிறவர்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் அந்த வசனம் சொல்லுகிறது. மீண்டும் அந்த வசனத்தை பார்ப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவருடைய கூட இருக்கிறவர்கள் சந்தித்தோம். இரண்டாவதாக அழைக்கப்பட்டவர்கள் அவரோடு இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அழைத்தது யார்? ஆண்டவராகிய தெய்வம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவத்திலிருந்து நம்மை அழைத்தவர் பரிசுத்த தெய்வம். எதற்காக? தம்மோடு இருப்பதற்காக, தம்முடைய ஊழியங்களை செய்வதற்காக. எப்படி? 1 பேதுரு 2:9 பார்க்கும் பொழுது, நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகாசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். எதற்காக அழைக்கப்பட்டார்கள்? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு. எதற்காக அழைக்கப்பட்டார்கள்? பாவத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். அந்தகாரம் பாவம், அந்தகாரத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு. நானே வழியும் ஒளியும் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த ஒளியினிடத்திற்கு, அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. புண்ணியங்கள்னா அவருடைய சுவிசேஷம், அவருடைய சத்தியம், இவற்றை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவத்திலிருந்து நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா? பரிசுத்தமாக நீங்கள் ஜீவிக்கிறீர்களா? ஆண்டவருக்காக பணிவிடை செய்ய முன் வருகிறீர்களா? ஏசாயாவுக்கு தரிசனம், ஏசாயா 6 3 தரிசனங்கள் என்று சொல்லலாம். ஏசாயாவின் தரிசனம் என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள், தப்பல்ல. ஆனால் கருத்தாக ஏசாயா 6 முதல் 8 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, உன்னத தரிசனம். உசியா ராஜா மறைந்த பொழுது உயரத்திலே உன்னதமான சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்க கண்டேன் என்று ஏசாயா அறிவிப்பதாக பார்க்கிறோம். உன்னத தரிசனம், உன்னத தேவனை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காட்சி. இரண்டாவதாக, பார்த்த உடனே கஷ்டமாகிவிட்டதே. காரணம், பரிசுத்தமின்றி ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே, அவனால் ஒன்று செய்ய முடியவில்லை, புலம்பியே போனான். உள்ளான தரிசனம், உன்னத தரிசனத்தை கண்டவன் உள்ளாக தன்னையே தரிசிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், ஐயோ, அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறேன். முதலாவதாக, சுயமாக நான் பாவி, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான். இரண்டாவதாக, சூழ்நிலையில் நான் பாவி, அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே நான் வாசமாயிருக்கிறேன். நான் சுயமாக பாவி, நான் சூழ்நிலையிலே பாவி, நான் பாவமுள்ள மனுஷன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை குறித்து அறிந்து கொள்வதாக பார்க்கிறோம். உன்னத தரிசனம் உள்ளவன் இரண்டாவதாக உள்ளான தரிசனம் பெறுகிறான்.
உள்ளான தரிசனம் பெறுகிறவன் மூன்றாவதாக உலக தரிசனம் பெறுகிறான், ஊழிய தரிசனம் பெறுகிறான். எப்போ? அவன் அசுத்தனாக இருக்கும் பொழுது உடனடியாக ஆண்டவர் அவனை அனுப்பவில்லை, பரிசுத்தப்படுத்தி அனுப்புவதாக நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் அக்கினி. அப்போ பலிபீடத்தின் அக்கினி என்று சொல்லி பார்க்கிறோம். பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழலை எடுத்து அவன் உதடுகளை தொட்ட பொழுது அவன் சுத்தமானான். எதற்கு உதடுகளை தொட வேண்டும்? உதடுகள் சரியில்லையே, அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று அவன் சொன்னானே. ஏசாயா முதல் 5 அதிகாரங்களிலே நான் பார்க்கும் பொழுது அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, நாள் பார்க்கிறவனுக்கு ஐயோ, நட்சத்திரம் பார்க்கிறவனுக்கு ஐயோ, குடிக்கிறவனுக்கு ஐயோ, வெறிக்கிறவனுக்கு ஐயோ, இருட்டி போக மட்டும் குடித்து கொண்டிருக்கிறவனுக்கு ஐயோ என்று சொல்லி ஐயோ ஊழியம் செய்தவன் அல்லவா அவன். ஐயோ ஊழியம் செய்தவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முற்படுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பலிபீடத்தில் உள்ள அக்கினி தழல். பலிபீடம் ஆண்டவருடைய இரத்தத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. பலிபீடம், பலி செலுத்தக்கூடிய இடம், ரத்தம் சிந்தும் இடம். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. பலிபீடம், ரத்தம், அக்கினி தழல், பரிசுத்த ஆவியானவர். அவரை குறிக்கக்கூடிய அடையாள சின்னம் அக்கினி. பரிசுத்த ஆவியானவரால் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இது உன்னை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதாக 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை அவனை சுத்திகரிக்கிறது. முதலாவதாக இரத்தம், இரண்டாவதாக ஆவியானவர், மூன்றாவதாக வார்த்தை. இது உன்னை சுத்திகரித்தது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை மொழிந்தது. அவருடைய சத்திய வசனத்தினாலே நமக்கு பரிசுத்தம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை சுத்திகரியும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 17:17 சொல்லப்படுவதாக நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவருடைய இரத்தம், ஆண்டவருடைய ஆவியானவர், ஆண்டவருடைய வசனம், இவற்றினாலே ஏசாயா சுத்திகரிக்கப்படும் பொழுது அனுப்பப்படுகிறான். அது அவனுடைய 3ஆம் தரிசனம். முதலாவதாக உன்னத தரிசனம், இரண்டாவதாக உள்ளான தரிசனம், மூன்றாவதாக உலக தரிசனம். 8ஆம் வசனத்திலே யாரை நான் அனுப்புவேன்? திரித்துவ தெய்வம் அனுப்புகிறார். யாரை? நான் ஒருமை, சிங்குலர். யாரை நான் அனுப்புவேன்? முடிப்பது எப்படி? யார் நமது காரியமாய் போவான்? நமது பன்மை, புளூரல். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அழைப்பதும் அவர், அனுப்புவதும் அவர் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக அழைக்கப்பட்டவர்கள் முதலாவதாக பாவத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள், இரண்டாவதாக பரிசுத்தம் பெற, பரிசுத்த வாழ்க்கை நடத்த அழைக்கப்பட்டவர்கள், மூன்றாவதாக பறைசாற்ற அழைக்கப்பட்டவர்கள். தேவனை குறித்து சொல்ல, ஆச்சரியமான புண்ணியங்களை அறிவிக்க யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொன்ன பிறகு ஆண்டவர் என்னென்ன ஊழியங்களை இஸ்ரவேலர் மத்தியிலே, மற்றவர்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்பி வைப்பதாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக அவரோடு இருக்கிறவர்கள், இரண்டாவதாக அழைக்கப்பட்டவர்கள், மூன்றாவதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. மீண்டும் பார்த்து விடுவோமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், மூன்றாவதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஈசாயின் குமாரர் நிறைய பேர். அவர்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவீது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை தெரிந்து கொள்ளும் பொழுது சொல்லக்கூடிய சில வார்த்தைகள். அப்போஸ்தலர் 9:15 முதல் கர்த்தர் நீ போ, அனனியா அவரிடத்தில் சொல்கிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்த வசனம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். பாடுபடுவது என்ன? உழைப்பது. அது மட்டுமல்ல, கஷ்டப்படுவது. அது மட்டுமல்ல, உயிரை விடுவதற்கும் தன்னுடைய வாழ்க்கையை பான பலியாக வார்ப்பதற்கும் பவுல் ரெடியாக இருந்தான், ஆயத்தமாக இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜெயிப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்ற வாக்கு கிணங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்ட சிலர் ஒதுங்கி விட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக யோவான் 6ஆம் அதிகாரத்திலே
நிறைய பேர் போய்விட்டார்கள். அந்த அதிகாரத்திலே அப்பம் புசித்தவர்கள், அற்புதத்தை கண்டவர்கள், இருப்பினும் அவருடைய வசனத்தை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்ளக்கூடும் என்று சொல்லி அது முதல் அநேகர் அவரை விட்டு ஒதுங்கி போய்விட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே அழைக்கப்பட்டவர்களாக மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, முக்கியமான அவருடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழ வேண்டும். ஆற்றங்கரையிலே தாவீது போய் நின்று கோலியத்தை கொல்லுவதற்கு கூழாங்கற்களை எடுத்தானே, ஒரு கல் போதுமே, நிறைய கற்களை எடுக்கிறான். நிறைய கற்களை எடுத்துக்கொண்டு அவற்றிலே ஒன்றை மட்டும் தெரிந்து கொண்டு எரிந்தான். ஒரு கல் போதுமே. ஏனென்றால் கோலியத்தை வீழ்த்துவது தாவீது அல்லவே, தேவன் அல்லவா? எனவே ஒரு கல் போதுமே. ஒரு கல்லை தெரிந்து கொண்டான், வீசினான். ஐயா, ஒரு கேள்வி, அப்படின்னா ஒரு கல்லை மட்டுமே அவன் எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாமே, எதற்கு 5-6 கற்கள்? கோலியாத்திற்கு சகோதரர்கள் இருந்தார்களே, 5-6 சகோதரர்கள் இருந்தார்களே. ஒருவேளை யுத்தத்தில் மடிந்து பொத்தன் கோலியாத் கீழே விடும் பொழுது சொக்காரமார்களால் எட்டி பார்க்க கூடாது, அவர்கள் யுத்தத்துக்கு வரக்கூடாது, தயாராக தெரிந்து கொண்டு சில கற்களை அவன் கைவசம் அடைப்பு பையிலே வைத்துக் கொண்டான் என்று சொல்லி பொருள் கொள்ளலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக சேவை செய்ய, ஊழியம் செய்ய, ஆண்டவருடைய காரியத்தை செய்ய நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒன்றும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக உறங்கிக் கொண்டிருந்தால், ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடாமல் இருந்தால் என்ன நடக்கும்? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் என்ன நடக்கும் என்று சொல்லி. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தெரிந்து கொள்வது சிறப்பு அல்ல, பொறுப்பு. ஆண்டவர் தெரிந்து கொள்வது சிறப்பு அல்ல, பொறுப்பு. பொறுப்பை நிராகரித்து சோம்பேறிகளாக வாழ்ந்தால், சுயநலவாதிகளாக ஜீவித்தால் தண்டனை உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அந்த வசனத்துக்கு போய்விட்டு திரும்பி வருவோமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14, 4வது கூட்டத்தை நாம் சந்திக்க போகிறோம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இப்போ உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரட்சியும் கர்த்தாவே, உண்மையுள்ளவர்கள் அற்றுப்போகிறார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபித்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கூட இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, அழைக்கப்பட்டவர்களாக ஜீவிக்கிறவர்கள் மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழ்கிறவர்கள் மட்டுமல்ல, உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் முழுவதும் உண்மையினாலே நிறைந்திருக்க வேண்டும். இயேசு இருந்தால் உண்மை இருக்குமே. நானே வழியும் சத்தியமும் உண்மையும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த வார்த்தை இயேசு மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உண்மையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி யோவான் 1:14 முதலாக நாம் படிக்கிறோமே. இயேசு இருந்தால் உண்மை இருக்கும். அவர் உண்மையுள்ள கர்த்தர், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய இன்னொரு பெயர் ஆமேன் என்பதாகும். ஆமேன் என்பதற்கு உண்மையாக என்ற அர்த்தம். இந்த உலகத்திலே இயேசுவை வைத்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு எனக்குள்ளே என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? சத்தியவான்களாக நீங்கள் ஜீவிக்கிறீர்களா? உங்களையே நீங்கள் நிதானித்து வாழுங்கள். உண்மை இல்லை என்றால் வெற்றி இல்லை. ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியாது. முதலாவதாக உள்ளத்திலே உண்மை. இதோ உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதாக 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக உதடுகளிலே உண்மை. பேசுவதெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்க வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். அதற்கு மிஞ்சி எல்லாமே பாவமாயிருக்கும். சுருக்கமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரோடு அடுத்தவர்களோடு பேசி பழகுங்கள். உதடுகளிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உண்மையுள்ளவர்கள் தேவை என்ற கருத்தை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, சகரியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய உதடுகள் உண்மையுள்ள உதடுகளாக இருக்க வேண்டும். இல்லை, அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். எப்படி? ஆண்டவருடைய இரத்தத்தினாலே, ஆண்டவருடைய ஆவியானவராலே, ஆண்டவருடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
ஏசாயாவின் உதடுகள் சுத்திகரிக்கப்பட்டது போல நம்முடைய உதடுகளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். முதலிலே உள்ளத்திலே உண்மை, இரண்டாவதாக உதடுகளிலே உண்மை, மூன்றாவதாக உபதேசத்திலே உண்மை. உபதேசத்திலே உண்மை, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். சத்திய ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவாரே. இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு கொள்கை, அங்கே ஒரு கொள்கை. பார்க்கிறேனே, யூடியூப்ல பார்க்கிறேனே, கூட்டங்களிலே பார்க்கிறேனே, பிலாங்கு கிறிஸ்தவ போதகர்கள், பிலாங்கு போதகர்கள். அங்கே தலைப்பக்கத்தில் போனால் தலையை காட்டும், வால் பக்கத்தில் போனால் அங்கேயும் தலையை காட்டும். விலாங்கு கிறிஸ்தவர்கள். உள்ளதை உள்ளதென்று பேசி பழகுங்கள். உண்மைக்கு புறம்பாக பேசாதிருங்கள். உபதேசிகள், பிரசங்கிகள், போதகர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் உபதேசத்திலே உண்மை இருக்கட்டும். நீங்கள் உபதேசம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பின்னால் 3 பேர் நிற்கிறார்கள். யார் தெரியும் உங்களுக்கு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவர்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் நின்று பேசும் பொழுது உண்மையை பேசுங்கள், தப்பாக பேசாதிருங்கள். புரட்டுவாய் உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த கூட்டத்திற்கு போனால் அவருடைய டாக்டரின் என்ன, அதற்கேற்ப. அந்த கூட்டத்திற்கு போனால் அவருடைய கொள்கை என்ன, அதற்கேற்ப. புரட்டுவாயை தவிர்த்து உண்மையை பேசி உபதேசம் பண்ணுங்கள். முதலாவதாக உள்ளத்திலே உண்மை, இரண்டாவதாக உதட்டிலே உண்மை, மூன்றாவதாக உபதேசத்திலே உண்மை, நான்காவதாக உறவுகளிலே உண்மை. மனித உறவுகளிலே உண்மையோடு நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். அவனவன் தன் சகோதரனிடத்திலே பொய் பேசுகிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உங்கள் சிநேகிதருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவருக்கொருவர் உண்மையை பேசுங்கள், அரைகுறையாக பேசாதிருங்கள், மிகைப்படுத்தி பேசாதிருங்கள், முகஸ்துதி பண்ணாதிருங்கள். உறவுகளிலே உண்மையோடு வாழ வேண்டும் என்ற கருத்தை யோவான் 5:33 இன்னும் ஏசாயா 20:3 நாம் வாசிக்கிறோம். உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. முதலாவதாக உள்ளத்திலே உண்மை, இரண்டாவதாக உதட்டிலே உண்மை, மூன்றாவதாக உபதேசத்திலே உண்மை, நான்காவதாக உறவுகளிலே உண்மை, ஐந்தாவதாக உடன்படிக்கையிலே உண்மை. ஆண்டவரோடு கொண்ட உடன்படிக்கை அதிலே உண்மை. அது மட்டுமல்ல, கணவன் மனைவி அந்த உறவு கான்ட்ராக்ட் அல்ல, இட் இஸ் a covenant. மேரேஜ் இஸ் நாட் a contract, it is a covenant. அது உடன்படிக்கை என்று சொல்லி ஒருவருக்கொருவர் உண்மை உத்தமாக நீங்கள் ஜீவியுங்கள். முதலாவதாக ஆண்டவரோடு உடன்படிக்கை. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா அறிவித்தானே, யோசுவா 24:14. அதுபோல கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் கலங்கப்படாமல் உண்மை உத்தமாக ஜீவிக்க வேண்டியது கடமை. மேலாக விவாக மஞ்சம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி வேதம் அறிவிக்கிறது. அப்படி பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டியது கடமை. கண்களிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், பார்வைகளிலே பரிசுத்தம், உடலிலே பரிசுத்தம். உங்களுடைய சரீரத்தின் அங்கங்களை அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்காமல் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். சரீரத்தை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். உங்களுடைய சரீரம் தேவன் வாசம் செய்யும் ஆலயம் என்பதனாலே உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் என்றெல்லாம் வேத வசனங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. மீண்டும் அந்த லிஸ்ட் ஏனென்றால் எழுதி கொண்டிருக்கிறீர்களே. முதலாவதாக உள்ளத்திலே உண்மை, இரண்டாவதாக உதட்டிலே உண்மை, மூன்றாவதாக உபதேசத்திலே உண்மை, நான்காவதாக உறவுகளிலே உண்மை, ஐந்தாவதாக உடன்படிக்கையிலே உண்மை. என் உடன்படிக்கையின் கணவன், என் உடன்படிக்கையின் மனைவி என்று சொல்லி ஒருவரை ஒருவர் ஊக்கமாக நேசித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கணவன் மனைவிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவிலே உண்மை உத்தமாக நடந்து கொள்ள வேண்டும். மனைவி கணவன் கர்த்தருக்கு அடுத்தாற் போல என்னுடைய கணவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல என் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிலே கணவனை நேசித்து கீழ்ப்படிந்து வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உற்சாகத்திலே உண்மை, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். சந்தோஷம்னா உற்சாகம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும் என்று சொல்லி அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய உற்சாகங்களிலே கூட, நம்முடைய விருந்துகள், வேடிக்கைகள், கேளிக்கைகள் எல்லாவற்றிலும் கூட ஆண்டவருடைய பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும், உண்மை காக்கப்பட வேண்டும். உண்மை இல்லை, தூய்மை இல்லை, ஒதுங்கி விடுங்கள்.
உண்மையும் உத்தமமாக உற்சாக பண்டிகைகளை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. ஊழியத்திலே உண்மை, இறுதியாக 7வதாக மீண்டும் ஒருமுறை அந்த லிஸ்ட். முதலாவதாக உள்ளத்திலே உண்மை, 2வதாக உதடுகளிலே உண்மை, 3வதாக உபதேசத்திலே உண்மை, 4வதாக உறவுகளிலே உண்மை, 5வதாக உடன்படிக்கையிலே உண்மை, 6வதாக உற்சாகத்திலே உண்மை, 7வதாக ஊழியத்திலே உண்மை. ஊழியத்திலே உண்மை, ஊழியக்காரர்கள் மத்தியிலே உண்மை, பேச்சிலே மட்டுமல்ல, கொள்கையிலே மட்டுமல்ல, பண விஷயத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். என்னென்ன பணம் கிடைக்கிறது, அன்பளிப்பாக அல்லது காணிக்கையாக, அதற்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய அளவிலே நடக்க வேண்டும். நாமே சில காரணங்களை, பொய் காரணங்களை, யுக்திகளை நாம் கண்டுபிடிக்காமல் உண்மை உத்தமாக நிறுவனங்களுக்கு, ஆலயங்களுக்கு எங்கே நம்மை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய அளவிலே விளங்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கி கொள்ள வேண்டும். ஊழியத்திலே உண்மை உள்ளவர்களாக நாம் ஜீவிக்கத்தக்கதாக அழைக்கப்படுகிறோம். ஆக ஆண்டவரோடு ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? முதலாவதாக ஆண்டவரோடு இருக்கக்கூடியவர்கள், 2வதாக அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், 3வதாக தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள், 4வதாக உண்மை உள்ளவர்கள். இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஜெயித்தாரே, அதுபோல இவர்களும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்படுவார்கள். இந்த ஜெயம் உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாகட்டும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை அழைத்து வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையை ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறவர்களாக, உம்மால் அழைக்கப்பட்டவர்களாக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, மேலாக உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்க எங்களை உறுதிப்படுத்தும், உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.